ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சாரி. ரீசெண்டாக ஒரு 2 வீடியோவாக ஒரு 1 வீக் பிரேக் விடுறேன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. நானும் உட்காரணுன்னு பார்க்குறேன், என்னால் முடியல. இப்போ கூட ஃப்ரைடே ஈவினிங் கிளைண்ட் காலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட்டு எனக்கே உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னோடய வீடியோவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது வெயிட் பண்ணுறீங்க. அவங்களுக்காகவாவது ஒரு ரொம்ப லென்த்தி வீடியோ போடலைனாலும் ஒரு 4 நிமிஷம் வீடியோ இல்லை ஒரு 3 நிமிஷம் வீடியோவாவது குயிக்காக ஒரு 3-4 கார்டை கனெக்ட் பண்ணி அன்னைக்கான கரண்ட் எனர்ஜியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். இனிமேல் சாரிங்க, இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப லென்த்தி வீடியோ போட முடியலைனாலும் ஒரு சின்ன வீடியோவாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடிக்கடி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சாரி. வேலை விஷயத்தினால தான் என்னால் பண்ண முடியல. ஓகே, நம்ம வந்து கார்டு ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எனக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அது ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு இல்லை, ஒரு ஜென்ரலாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயத்துக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எதுவாக இருந்தாலும், ஒரு பணமாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், இல்லை கெரியராக இருந்தாலும், ஏதாவது ஒன்று நினச்சி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசு அதை தேடிக்கிட்டே இருக்கும்ல. அப்போது ஏன்னா நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பற்று இருக்கக்கூடாது, அதை விட்டுறணும் அப்படி இப்படின்னு. பட் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லைனாலும் ஏதோ ஒரு தாட் வந்து சின்ன தாட் வந்துகிட்டே போயிட்டே இருக்குது. எனக்கே ஒரு பயம் வந்திருந்தது. நம்ம வந்து முழுமையாக நம்புகிறோமா? நம்பலைன்னா தானே இப்படி நமக்கே ஒரு டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்டேன். யூனிவர்ஸ், நீ வந்து முழுசாக நான் நம்புகிறேன், எனக்கு இது நடந்துரும்னு எனக்கு தெரியும். பட்டு இருந்தாலும் லேசாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகேவா? எனக்கு ஒரு சிக்னல் காட்டு, நான் எப்படி இருக்கணும், நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா. எனக்கு நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பார்ப்பேன். அது எனக்கு வந்து பேசுகிற மாதிரி நானே நினச்சிப்பேன். கடவுளோ இல்லை யூனிவர்ஸோ எனக்கு அந்த நம்பர் மூலமாக எவ்ரிடே பேசுகிற மாதிரி நான் நினப்பேன். இப்போ எதையாவது ஒரு விஷயங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஏதாவது ஒரு நம்பர் வந்ததுன்னா அதோட ரிலேட் பண்ணிப்பேன். உண்மையிலே அது வந்து என் மனசுக்குள்ளே கடவுளோட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகாது. உண்மையாக பொய்யான்றதுலாம் அப்பாற்பட்டது. பட் எனக்கு வந்து ஒரு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா? பட் இந்த விஷயம் நான் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா, ஏன் சின்ன டவுட்டு என்னால் அதை அவாய்டே பண்ண முடியல, நான் என்ன பண்ணணும், நீ எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸ் வந்து புது ஆஃபீஸ் பில்டிங்க்கு போக போகிறோம். ஓகே, ஸோ எனக்கு கீழே வந்து ஒரு 70 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ என்னோடய ஹெட் இருப்பார்ல, அவர் வந்து யார் யார் எந்தெந்த ப்ராஜெக்ட்டு எந்தெந்த ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்லிவிட்டு யாராவது ஒரு ஆள் எடுத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, முடிவு பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணும்னு சொன்னேன். பட் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னாங்க. பட் நான் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. ஆக்சுவலாக ஆர்குமெண்ட்லாம் போச்சு. உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் கொடுக்க முடியும், எனக்கு எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர், எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. பட் அது ஒரு நாள் ஆர்குமெண்ட் போச்சு. எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணுன்றதை நான் டிசைட் பண்ணேன். ஆனால் பெரிய ஆர்குமெண்ட் போகும். எனக்கே டயர்டாகி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு ஃப்ளோரை கொடுங்கன்னு நான் போயிட்டேன். பட் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஆர்கியூ பண்ணதுனால இல்லை, ஆக்சுவலாக என்னோடய ஹெட் கவுண்ட்டும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட கவுண்ட்டும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அப்போ எல்லாருமே என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி இவங்கள வந்து 2 ஃப்ளோரில் பிரித்து போட வேண்டாம், ஒரே ஃப்ளோரில் வந்து நம்ம போடுவோம். ஏன்னா நான் வந்து ஹெட் கவுண்ட்டுக்காக நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செலக்ட் பண்ணலை. நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு லிஃப்ட் யூஸ் பண்ண பிடிக்கல, அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் அப்படியே வாக்கில் அப்படியே நடந்தே போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் செலக்ட் பண்ணேன். பட் நான் எப்போ வேணான்னு சொன்னனோ யூனிவர்ஸ் வந்து அதை ரீஅரேஞ்ச் பண்ணுது. நான் கேட்டதுனாலன்னு இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரே வேணான்றது முடிவு பண்ணிவிட்டேன். அதை பற்றியே யோசிக்கலை, தூக்கி போட்டுட்டேன். ஓகேவா? பட் மறுநாள் காலையில் வந்து அந்த மெசேஜில் வந்து போடுறாங்க, இவங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் அலோகேட் பண்ணியிருக்கோம், இவங்களோட ப்ராஜெக்டில் உள்ள எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் அலோகேட் பண்ணியிருக்கோம். இது காமனாக நடக்கிறது தானே. இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹேப்பனிங் மாதிரி தெரியும். பட் என் உள்ளுணர்வு என்ன சொல்லிச்சு தெரியுமா, நீ எது வேணும்னு தொங்கிக்கிட்டே இருந்தியோ, அது ஆர்குமெண்ட்டு டிஸ்கஷன் இதெல்லாம் போய் உன்னை உடச்சி தானே விட்டுச்சு. நீ எப்போ அதை விட்டுட்டியோ அதே உனக்கு தேடி வந்ததில்ல.
அப்படின்னு சொல்லிட்டு நான் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டேன் இல்லையா, எனக்கு தோணுது அப்படி. இதுதான் உன்னோட சிக்னல், நீ வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காது, அதை விட்டுட்டேன்னா அது வரும் அப்படிங்குது. இது என் மனசுக்கு தோணுது ஆக்சுவலாக. இப்படி தான் யூனிவர்ஸ் பேசும் உங்கள்கிட்ட, யார் மூலமாகவும் பேசாது, உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு பேசும். ஸோ ஒரு விஷயம் வேணும் 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 வேணும்னா அது வந்து ஒன்று இந்த ஆர்கியூமெண்ட்டாக போகுது, இல்லைன்னா மனசு, இது வந்து சின்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே இது ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனசு உடையும், ஒரு ஃபியர் வரும், இதெல்லாம் வரும்ல. பட் அதை விட்டு பாருங்களேன். வேணாம் நீ போ, எப்போ சேரணுமோ விதி இருந்தால் சேருவோம் அப்படின்னு விட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இதுதான் எனக்கு யூனிவர்ஸ் சொன்னது. விட்டுரு, அதை சுத்தமாக விட்டுரு. அது எப்போ நடக்கும், உனக்கானது உன்கிட்ட வரும் அப்படின்னு நீ தூக்கி போட்டுட்டேன்னா கண்டிப்பாக அந்த அவங்களோட நர்வஸ் சிஸ்டம், உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ஒரு விஷயத்தில் பயம் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி உங்களோடது வந்து மனசு அமைதியாகிடும். அமைதியாகும் போது மட்டும்தான் உங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது 3D வேர்ல்டில் வந்து கண்ணில் காட்டும் அப்படின்றது. இது ஒரு சின்ன விஷயமாக தான் இருந்துச்சு, பட் எனக்கு மனசில் நான் எடுத்துக்கிட்டது ரொம்ப பெரிய அளவில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து யூனிவர்ஸ் என்கிட்ட பேசுகிற மாதிரியே நான் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டேன். சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிடிச்சி தொங்காதுங்க. போயா, நீயும் நானும் சேரணுன்னா சேருவோம், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் பார்த்துப்போன்னு விடுங்க. கண்டிப்பாக அந்த மனநிலைக்கு போங்களேன், கண்டிப்பாக அவங்க உங்களை நோக்கி வருவாங்க. அந்த டிஸ்டன்ஸை, நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸு, அது எல்லாம் தான் உங்களை வந்து மறுபடியும் உங்களை ஒரு மேக்னெட் மாதிரி மாற்றும். எனக்கு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, முந்தா நேரத்து அந்த டிஸ்கஷன் போச்சு, நேற்று எனக்கு நடந்தது. ஓகேவா? ஸோ நீங்கள் விட்டு பாருங்களேன், உடனே இமீடியட்டாக நடக்கும். நீங்கள் நினச்சது எது வேணும்னு நினச்சிங்களோ அதை விட்டுட்டிங்கன்னா, நினச்சிட்டு விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேவா? ஸோ குயிக்காக ஒரு 3 கார்டு எடுத்துடலாம். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையிலான கரண்ட் எனர்ஜி. 6 of Wands. ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது, இமீடியட் கம்யூனிகேஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் 10ல் 7 பேருக்கு ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ல் 5 பேருக்கு இமீடியட் கான்டாக்ட்னா வித்தின் அ மந்த். உங்களுக்கு வந்து 10ல் 5 பேருக்கு 50%. ஓகே, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் மனசில் படுறதை நான் சொல்கிறேன், எனக்கு மனசில் சொல்லும், அந்த மாதிரி சொல்கிறேன். 10ல் 5 பேருக்கு இமீடியட் கான்டாக்ட் இருக்குது. நீங்கள் வந்து அவங்கள வெளில ட்ரை பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் வெளில ட்ரை பண்ணுங்கள். மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களை மேக்னெட் மாதிரி இருக்கிற உங்களை தேடி கண்டிப்பாக கம்பீரமாக வருவாங்க. நீங்களே துவண்டு போய் உட்காந்துருந்தா இந்த மாதிரி ராஜா மாதிரி வரமாட்டாங்க, பயந்து போய் எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கார்டு எடுப்போமா? உங்கள் மனசில் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, உங்களோட எனர்ஜி. ஓகே, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, வியூவர்ஸோட எனர்ஜி எப்படி இருக்குது? ஓகே, வந்திருக்கிற கார்டு 3 கார்டு. மனசில் ரொம்ப அழுத்தமாக இருக்கீங்க. இதில் பார்க்குறவங்கள 10ல் 2 பேர் மட்டும் நல்ல தைரியமாக இருக்கீங்க. 10ல் 8 பேர் இன்னும் மனசு உளைச்சல், கவலை, சோகம், மனசுக்குள்ளே 1008 பூட்டி மறைச்சி வச்சுருக்கீங்க. ஏன்னா சூரியன்னா நல்ல பிரைட்டாக வெளியில் ரொம்ப பிரகாசமாக இருக்கீங்க. வந்திருக்கிறது 3 நிலவுனாலே இருட்டு, மனசுக்குள்ளே ஒரு மறைவு, சோகம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. 10ல் 8 பேருக்கு சோகம் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு 2 பேர் கண்டிப்பாக தைரியமாக இருக்கீங்க. ஏன்னா வந்த கார்டு 6 of Wands அப்படின்றதுனால இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு மூமெண்ட்டும் இருக்குது, ஒரு சிலர் இன்னுமே யோசிக்கிறீங்க. தயவுசெய்து மாற்றிக்கோங்க, விட்டால் தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ யூனிவர்ஸ் எனக்கு ஏதோ ஒரு கைட்லைன் சொல்லி அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். விட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, இது ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே தான். ஓகே, ஸோ யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ். ஸோ வந்திருக்கிற கார்டு 9 of Swords. தூங்க கூட முடியல, அவ்வளோ மனசுக்குள்ளே பயம், தூக்கமின்மை, குழப்பம் அவ்வளோ இருக்குது. யூனிவர்ஸோட கைட்லைன்ஸும் பாருங்களேன், முன்னாடி கொடுத்ததுக்கு அந்த 3 கார்டுக்கும் அதுக்கடுத்து வந்து யூனிவர்ஸோட கார்டு கைட்லைன்ஸுக்கும் இந்த பயம் இருக்குது உங்களுக்கு. பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற ஒரு கேள்விக்கும் நீங்கள் பதிலை தேடாதீங்க. அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்களா, நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு மறந்துட்டா அவங்க நம்மளை மறந்துடுவாங்களா,
இல்லை சேஸ் பண்ணலாமா, அவங்க ஃபோன் எடுத்து பார்க்கலாமா, கால் பண்ணலாமா, மெசேஜ் பண்ணலாமா, நிறைய கேள்வி ஓடுது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தேவை என்னென்னா, இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை அமைதியாக வச்சுட்டு முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அடிக்கடி கோயிலுக்கு போங்க, மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. அதுதான் யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் சொல்லுது. ஸோ வந்திருக்கிற எல்லா மெசேஜையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா பயப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும். அதை கொஞ்சம் அந்த பற்றை விட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த எனர்ஜியை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் என்னையை சுற்றி நடக்கிற எதையும் நான் கண்ட்ரோல் ஐ எம் நாட் கோயிங் டு கண்ட்ரோல் எனிதிங். ஐ எம் நாட் கோயிங் டு கண்ட்ரோல் எனிதிங் அப்படின்ற எனர்ஜியை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதது உங்களுக்கானதாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களை நோக்கி வரும். மனசில் மட்டும் நம்ம சேருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க. அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க, பயப்படாதீங்க தயவுசெய்து. அதுதான் யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாளுமே லீவ் தான் எனக்கு. லென்த்தி வீடியோ போடுறேன். ஷார்ட்டான ரீடிங்காக இருந்தாலும் அது மெசேஜ் சொன்னதுனால கொஞ்சம் பெருசாக போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கெல்லாம் மறுபடியும் சாரி சொல்லிக்கிறேன், தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.